ஸ்டாலின் பேசுறாரு, இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்குறதுல சூப்பர் முதலமைச்சர். இந்த 1000 ரூபாய் கூட அரசாங்கத்துல வருவாய் அதிகரிச்சு கொடுக்கல, கடன் வாங்கி தான் கொடுக்கிறார். இந்த கடனை எப்படி கட்டுறது? யாரு? உங்க மேலதான் வந்து சுமக்கும். நீங்க தான் அந்த வரி போட்டு அந்த வரியின் மூலமாக அந்த கடனை திருப்பி செலுத்துவணும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக 73 ஆண்டு காலம் எல்லா அரசாங்கம் நடந்தது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மீண்டும் திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மாறி மாறி ஆட்சி செய்தர்கள். 73 ஆண்டு காலத்துல 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் 2021ஆம் ஆண்டு. அதிலிருந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இந்த 4 வருஷத்துல கடன் வாங்கினது 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்காரு. 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாருங்க. இந்த ஆண்டு 25-26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள 1,00,000 கோடி கடன் வாங்குவதாக திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா 5,38,000 கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். கடன் வாங்குதல இதுக்காக கூட ஆட்சி கொடுத்தாங்க.